வந்துச்சு? பண்டிகை ஒரு வருஷம் முன்னுக்கு எப்படி வந்துச்சு சார்? வரவே கூடாது சார். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பண்டிகை எப்படி ஓடி வந்துச்சு? I'm surprised. நீங்களாம் ரொம்ப இம்யூன் ஸ்ட்ராங். இம்யூன் வெரி வெரி ஸ்ட்ராங். Next, allergy. Allergies என்ன? இது சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாது, வாய் வீக்கம், தகப்பாயிரும், அந்த மாதிரி யாரும் இருந்தீங்களா? பால் குடிக்காத இருக்காங்களா? அலர்ஜி இருக்காங்களா? பால் குடிக்காத இருக்காங்களா? சில பேர் சோறை சாப்பிட முடியாது, அதுக்கு நம்ம பண்ணலாம். அலர்ஜிஸ் வரும், அது ஹீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ராங் ஃபுட், ஆக்சிடென்ட், ஸ்மோக்கிங், ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால், ட்ரக் அபியூஸ். ஓகே, எனிவன் ஸ்மோக்கிங் here? Yeah, cigarette? Cigarette இருக்கா? No. ரொம்ப கஷ்டப்படுறது கொஞ்சம் நேருங்க. உங்களை செய்வனை எதிர்பார்க்க சார். செய்வனை இந்த ஜென்மத்திலும் போன ஜென்மத்திலும் உங்களுக்கு இருக்காது. This life and last life, that energy coming first level, second level, third level, fourth level, fifth level, இந்த போன பிறகு ஒரு குரு சார். இந்த பிறகு போன பிறகு அந்த பண்ண அட்டகாரம் தான் இப்பெல்லாம் படுத்து நான் பண்ணிவிடுறேன் சார். இது வந்து இந்த பகுதியை போன பிறகு பண்ண அட்டகாரம். இந்த பகுதி அட்டகாரம் பண்றீங்க, அடுத்த பகுதியில் பாருங்க நான் மாறேன் எல்லாம் பட்டிருக்காங்க. உங்க ஊர் குருலாம் பயங்கரமா பட்டிருக்காங்க சார். அந்த பிறகு நடந்து போது எல்லாம் மேல வாங்க. நீங்க சரி சிக்கன் பிடிங்க. பண்ணியாச்சா? திருப்பி ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம் சார். சீக்கிரம் தேவையா சார்? தேவையா சார்? தெரியுங்க முடியாது சார். டூ மச் சார். நீங்க வாங்க சார். இதெல்லாம் டூ மச் இல்லை சார். சீக்கிரம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். ஒண்ணுங்க கை இல்லையா? அதான் கை இல்லையா? வெரி குட். ஒண்ணு படிக்கணும் சார். How dangerous sir? இல்ல சார் பாருங்க, அவர் ரூட் வச்சிருக்காரு பாருங்களேன். அவர் ரூட் வச்சிருக்காரு உங்களுக்கு. இப்பதான் பாருங்க. பாக்காதுங்க. அவர் ரூட் ஜாமா வச்சிருக்காரு. இது என்ன சார்? இது ஹோம்மேட் சிகரெட். ஹோம்மேட் சிகரெட் ஹோம்மேட் பாருங்க சார். ஒன்றும் முடியாது சார். அது முடியாது சார். ஓகே சார். ஒன்னும் முக்கியமான ஜாமா சார். இந்த வார்த்தைங்க சில வார்த்தைகள் அங்க என்ன போட போட்டிருக்கு? லான்ஸ் போவோம், வாய் போவோம், இறுதி போவோம், நேரம் இந்த விக்கெட். இதுக்கு என்ன சார் இருக்கு? ஹார்ட். அதுல வர வார்த்தை போட்டுருக்கோம் சார். ஸ்மோக்கிங் கில்ஸ். என்ன போட்டுருக்க சார்? ஸ்மோக்கிங் கில்ஸ். எவ்வளவு ஒரு வார்த்தை சார். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டே இருக்கு.
அப்படிங்கிற வந்து மாத்துக்க, ஒரு புது பதா வாங்கி எழுதுங்க. என்னன்னா, நான் புகை குடிக்க நிறுத்தணும், நான் என் குடும்பம் மேல அன்பு செலுத்துறேன், என் குடும்பத்துக்காக நான் வந்து சிகரெட் அதை ஏற்றுங்க, நல்லதான் நடக்கும். இந்த மாதிரி போட்டுங்க, எங்களுக்கு தான் நடக்க போகுது. சரி, ஏன் என்ன சார் மீன்பு? இது என்ன சார் ஒரு பெரிய மீன்பு? யார் மேல மீன்பு சார்? பாக்கி மேல மீன்பா? இதெல்லாம் வேண்டாம் சார், உங்களுக்கு உடம்பு சார். நீங்க கஷ்டப்பட உங்க குடும்பம் தான் கஷ்டப்பட போகுது சார். முக்கியமா யார் கஷ்டப்படா? வாய்ப்பு கஷ்டப்பட போறாங்க. உண்மையிலே சார், அவதான் பாத்துக்க போறாங்க. கடைசியில வாழ்க்கையில இருக்கும்போது சார், கடைசி வரைக்கும் நம்ம யாருமே கஷ்டப்படுத்த கூடாது. அந்த மாதிரி நிலைமை வந்தா சார் நம்ம போயிடும், இருக்கவே கூடாது, போயிடும் சார். அதான் முக்கியம். கஷ்டப்பட எப்படி சார்? கஷ்டப்பட எப்படி? டாய்லெட் போறதுக்கு, பாத்ரூம் போறது, அந்த மாதிரி யாருமே நம்ம இருக்க கூடாது சார். யாருமே கஷ்டப்பட கூடாது. பாத்துக்க சார், மேடம் சில பேர் அடுத்த படுக்கையே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் சார். கழுவணும், கிளீன் பண்ணணும், மூத்தணும். அவங்க குறை செத்து போக மாட்டாங்க, ஏனோ உயிரை வந்து அந்த மாதிரி கூப்பிடுவாங்க சாமி. அப்பவே நடக்காது. உண்மையில சொல்றது சார், கஷ்டம் சார். அந்த மாதிரி ஆகக்கூடாது சார், பிளீஸ். இதெல்லாம் பழக்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தம்மாங்க. இந்த மாதிரி கார்மிக் கான்ட்ரிபியூஷன் செஞ்சு கட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 1, கொசு. ஒரு கொசு எவ்வளவு வேலை பண்ணுது சார்? இந்த டெங்கி ஃபீவர் இருக்கா சார்? டெங்கி இருக்கா சார்ல? எங்க நாடு அண்ணாவும் யாரும் சத்துக்கிறாங்க சார். ரொம்ப டெங்கி அளவுக்கு பேரு கொசு பண்றாங்க. இது வந்து எல்லா ஆட்டும் இருக்கு சார். நம்ம கை தொடர்பு பண்ணுவோம், எல்லாரும் கிருமி இருக்கு. இந்தியால அளவுக்கு பேரு கிருமி சார். அதனால தான் நீங்களும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க வேணா போலாம் சார், உங்களுக்கு பயமே இல்லை சார். சரி, கடைக்கு போறேன் சார், இட்லி வந்து கொடுக்குறேன், அவங்க இட்லி எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து நோட்டி இருப்பா சார், நீங்க சாப்பிடுறீங்க சார். ஆனா உங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு சீக்கு வராது சார். இப்ப நாங்களும் போனது வயிற்றால தான் இருந்தாங்க, வயிற்றால தான் நம்படி சார். நான் இங்கே போறேன் சார், கோயம்புத்தூர் மார்க்கெட் போறேன், பழம்பழம் வைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் அவ்வளவு ஈ பறக்குது எனக்கு. ஆனா உள்ள ஈ பறக்குது, ஈ பாடு முக்கியது சார். ஆனா ஆளு வாங்கி போறாங்க. எங்க ஊர்ல எவ்வளவு கிட்ட போக மாட்டாங்க, ஈ பக்கமே பயந்துருவாங்க. ஈ இருக்குது ஒரு ஈ போல சார், எவ்வளவு கிட்ட போக மாட்டான். அந்த மாதிரி பார்க்க அமைச்சிருக்காங்க. இங்க ஈ பாடு கலக்குது சார். சோ நான் கிட்ட போனேன், நான் கேட்டேன் சார், உங்களுக்கு ஈ இருக்கு சார், எப்படி சார்? நார்மல் வாங்க. நான் வந்து பந்தயம் செஞ்சேன் சார். நான் சொன்னேன் சார், உன் ஈ பிடிங்க சார், நான் 10 ரூபாய் கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணாரு சார், கையை வச்சாரு சார், இப்படி பண்ணாரு சார். திறக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஈ பார்க்கலாம். இப்படி பண்ணாரு சார். பண்ணி 5 ஈ சார். நான் 50 ரூபாய் கொடுத்தேன் சார். நான் ஈ பிடிக்கிறேன் சார், ஈ பிடிக்குது. அப்புறம் ஈ எடுத்துருக்கோம், 5 ஈ பிடிச்சாரு சார். நான் 50 ரூபாய் கொடுத்து என்னோட ஈ டெஸ்ட் பண்றதுக்கு நானும் வாங்கி சாப்பிட்டேன் சார். அந்த மாதிரி சார். நீங்க ஒரு இங்க போங்க சார், ஜூஸ் கடை இருக்குல்ல, அவ்வளவு ஈ பண்றது பாத்துக்கீங்களா? நான் படமே முடிச்சிருக்கேன் சார். ஆனா எல்லாரும் சார். சோ நீங்க முடியும். மலேசியாக்காரன், சிங்கப்பூர்காரன் போனா வாய்க்கால நிச்சயமா தடுக்கணும், நிச்சயமா 100%. அந்த மாதிரி செய்யறது கிருமி எல்லாத்தையும் இருக்கு சார். சாப்பாடு வந்து நம்ம தொடரும், கையில பிடிச்சோம், அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பிரீதிங் பண்றோம். படப்ப நம்ம கிட்ட இருக்கோம்ல, அதெல்லாம் போகும் நம்மளுக்கு. யார பிளேட் போறீங்க சார்? பிளேட் போக சில பேர் வந்து அவங்க மூடுவாங்க. மூடு பாத்தீங்களா? இப்ப இங்க இருக்காது, சைனாக்காரங்க, இந்த ஜப்பான்காரங்க போகும் சார், மூடிட மாட்டேங்க சார். எந்தமா சுத்தம் கிருமி அவங்களுக்கு வரக்கூடாது. சரி சார், அப்படி உட்காந்து பாருங்க சார். அப்புறம் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. எப்படி சாப்பிட போறாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. மூடி எப்படி சாப்பிட போறாங்க? அதை கரெக்டா சாப்பிட்டு இருப்பாங்க சார். அப்ப போவாதா? சோ ரொம்ப பண்ணி சார், மனிதர்களுக்கு மாதிரி
பண்றாங்க சார். பிளேன்ல ஏறினாக்கா இந்த மாதிரி பூச்சி இருப்பாங்க, பிளேன்ல 3 பேர் உட்காந்துருப்போம், 4 பேர் உட்காந்துருப்பாங்க சார், 300 பேர் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பக்கத்துல. அப்பதான் அவங்க ஃபோன் பண்ணுவான், அலர்ட் பண்ணுவான், எல்லாமே இருக்குது. மோடி அப்படி ஃபுல்லாதான் இருக்காங்க. அந்த மாதிரி எனர்ஜினா சில சாப்பிட முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியும், பால் குடிக்க முடியாது, மீன் சாப்பிட முடியாது, மீன் சாப்பிட முட்டை சாப்பிட முடியாது, இந்த மாதிரி கொண்டு வாங்க, நம்ம ஹீல் பண்ணலாம். நாங்க சொல்லி கொடுப்போம் எப்படி ஹீல் பண்றது, ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் சார். சரிங்களா? பத்திய ஈஸ் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம உடல்ல வந்து பத்திக்குது, இது ஈஸ் இன்ஃபெக்ஷன். இந்த பாத்தீங்களா, இதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, க்ரோ பண்ணுது நம்ம உடம்புல. நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், ஃபால், பிளேயிங் கேம், இதெல்லாம் பாத்தீங்களா? இந்தியால எதுக்கு சூப்பரான கேம் கிரிக்கெட். இப்ப பாகிஸ்தான் இந்தியா விளையாடுது சார். என்ன மாதிரி எனர்ஜி வளர்ந்து இமோஷன், இந்தியா ஜெயிக்கணும், அவங்க பாகிஸ்தான் ஜெயிக்கணும், எவ்வளவு எனர்ஜி ஓடி இருக்கு அந்த டைம்ல, எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க, இவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க சார். 6 முறை அகட்டி பார்த்துருப்பாங்க. உண்மையா இல்லை சார்? அந்த டைம்ல சீனா இந்தியா யூஸ் பண்ணாங்க, ஒரே சேட், அவன் ஜெயிச்சாக்கா ஒரே ஹாப்பி. யாரு சார் இங்க போயிருக்கலாம் சார், இந்தியா பாகிஸ்தான் பக்கத்து பஞ்சாப் வாகா பார்டர் போயிருக்கா? வாகா பார்டர் இருக்கு சார், அதான் வந்து பஞ்சாப்க்கும் பாகிஸ்தானுக்கும் என்ட்ரி பாயிண்ட். அந்த டைம்ல ஒரு 6 மணி கேட்ட மூடுவாங்க. இந்த படு ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி உட்காந்து இருப்பாங்க, இங்க வந்து இந்தியாக்கார உட்காந்து இருப்பாங்க. இவன் தெரிந்தாப்பா இந்தியா, அங்க வந்து அல்லாஹ் உருவாக்குவார், 2 பேரும் ஒரே சார். அவன் ஆமைக்கு போடுவாங்க, கூப்பிடு போடுவாங்க, 2 பேரும் சார் காலை பண்ணிட்டு நடப்பாட்டு பாத்துங்களா, காலை அவங்க தூப்பாட்டு சார், எனர்ஜி சண்டை போடுவோம், எனர்ஜி சார், நல்லா இருக்கும். 2 பேரும் அப்படியே அவன் கரும்பு போட்டுருப்பான், இவர் வந்து தாக்கி போட்டுருப்பாங்க. அந்த டைம்ல அவ்வளவு டென்ஷன் சார். அப்பா அது டென்ஷனா இருக்கு, கது அடிப்பாங்க நல்ல கது மூடாங்க, தூக்கணும், கது அடிச்சியே ஆன் பண்ணுவாங்க. கொலை கழிக்கலாம் 2 நாட்டுக்குள்ள அவங்க அடி பூச்சி கொஞ்சம் டென்ஷன். சிண்டவா அங்க வந்து அல்லாஹ் போடுவாங்க, ஒரு இப்போ ஃபுட்பால் கேம் போடுற மாதிரி சத்தம் போட்டுருப்பாங்க. இங்க போங்க சார், you can see the energy is so negative. Okay, next food, என்ன சாப்பிடுறோம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல், இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். என்ன நம்ம சாப்பிடுறோம், புளி சாப்பிடக்கூடாது, ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, அப்பளப்பூ சாப்பிடக்கூடாது. முடியுமா சார்? முடியுமா? இதெல்லாம் பண்ணுங்க, மூட்டு வலி தான் போயிடும், மூட்டு வலி தான் காரணம். அதுக்கு மாதிரி நம்ம வந்து புளிப்பு சாப்பிடணும் நம்ம சாப்பாடுல. நானும் தமிழன் சார், நானும் இந்தியன் தான். காலகாலத்துல தோசை சார், புளிச்சு போன தோசை சார், அதை சாப்பிடும் போது நேர்த்து வச்சு மீன் கறி சார். இல்ல சார், சூப்பரா இருக்கா சார் மீன் கறி தோசை சாப்பிட்டாக்கா? 2 புளிப்பு சார், என்ன ஆகும் உடலுக்கு இருக்கு. அப்புறம் நோக்கு எது குடிச்சுக்கும், எல்லாமே உடம்புல இருந்து தான் பண்ணும். இதெல்லாம் போயிட்டு உடம்பு ஆசிட் ஆகும். இந்த ஆசிட் தான் வந்து மூட்டு வலி, இந்த வலி, ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம். எனி டாக்டர் is there any of arthritis then? Is there any of arthritis? Only painkiller. அவ்வளவுதான் சார், அவங்க ஒன்னும் பண்ண முடியாது சார். ஆர்த்ரைட்டிஸ்னா உடல்ல வந்து ஆசிட் ஜாஸ்தியா போயிட்டு அந்த எலும்புலாம் தின்னரும். 1. 2வது வந்து யூரிக் ஆசிட், அதுல ஒரு வேறு பருப்பு, அந்த பருப்பு சாப்பிட்டு உள்ளுக்கு போயிட்டு பியூரினா மாறிடும். அங்க போய் கிறிஸ்தவ உட்காரலாம், அந்த பஞ்சையில ஒன்னும் பண்ண முடியாது. காலம் அப்படி இப்படி போயிடும், காலம் அப்படி போயிருக்கும், ஒன்னும் நவர முடியாது. அவங்களோட பியூரின் மொத காலகட்டத்துல பருப்பை நிப்பாட்டுங்க சார். உங்க பருப்பு எல்லாமே இருக்கு, நீங்களும் விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா? ஏன் இப்படி சாப்பிட்டு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கு சார், ப்ளீஸ் அதை இருக்கேன். இந்த மாதிரி ஃபுட், மினரல்ஸ், ஃபுட் இன்டேக் லார்ஜ் அமௌண்ட்,
too much protein, fermented acid. இங்க பாத்தீங்களா சார்? இது நல்லது, இது நல்லது. இது நேற்று போய் சாப்பிட்டு ஒரு இடத்துல இலை போட்டாங்க. அந்த இலை பக்கத்துல ஒரு புடி உப்பு இருக்காங்க சாப்பாடு. ஏன் உப்பு வைக்கிறாங்க? ஏன் வைக்கிற உப்பை? நீங்க சாப்பிடுறீங்க, ஏன் உப்பை வைக்கிறீங்க? இல்ல மேடம், நோ நோ. அந்த மோரை ஊத்துறாங்க, அவ்வளவு புளிக்கும். அந்த புளிப்பு போது உப்பு போட்டு கலக்குவாங்க. அந்த புளிப்பு வந்து வாயில தெரியாது. அந்த மோர் வந்து அவ்வளவு புளிக்கும். அந்த புளிப்பு ஊத்தும் போது பயிர் வந்து ஊருக்கா இல்லாட்டி உப்பு. அந்த காலை எடுத்தோட நம்ம வாய்க்கு தெரியாது, ஆனா உள்ளுக்கு போறது உப்போ ஆசிடும். அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது, ரெண்டும் போகுது. அப்புறம் ஒரு கருணை உப்பு மேடம் என்ன இதெல்லாம் பண்றீங்க? முடியாது. உப்பு என்ன பண்ணுவாங்க? கிட்னிக்கு வேலை கொடுக்கும், பிரஷர் ஏற்கும். அப்புறம் உள்ள உப்பு. அப்புறம் பாயசம், பாயசம் எஜ்ஜி நல்லா சாப்பிடலாம். பாயசம் எங்க சாப்பிடலாம் சொல்லுங்க சார்? பாயசம் ஊத்தி வெண்ணாப்பூர் நல்லா சூப்பரா சாப்பிடலாம். அப்புறம் ஏன் இதுக்கு உப்பு நல்லா போட்டு சூப்பரா இருக்கு சார். உண்மையிலே சார் நான் சாப்பிடுறது ரெண்டு அப்பளம் போட்டுக்குமா, அப்பளத்தை போட்டு நல்லா கடிச்சு போட சூப்பரா இருக்கு சார். உண்மையில எனக்கு சொல்லுங்க சார், நானும் சாப்பிடதான் சார். அவ்வளவு சீனி இருக்கும், இந்த உப்பு போடாத நல்லா வாயில ருசியா இருக்க மேடம். உண்மையிலே மேடம். ஏன்? ஆனா யாருக்கு எடுத்து மேடம்? உடலுக்கு. அதோட உப்பு, அதோட சீனி. நீங்க உள்ள வெளியே சாப்பிட்டீங்களா? வெளியே யாரு உள்ள பண்றது சார்? உள்ள அந்த அந்த பாயில வைக்க முடியல, வாயில அவ்வளவு சீனி சார். அது பேசணும் அந்த மாதிரி. இதெல்லாம் புரியவே கூடாது. ஒரு பயம் கேட்டாரா? நிறைய நிறைய பயில வரைக்கும் பயில ஜாமா இருக்கு. எனக்கு இது என்ன தெரியுது சார்? அவங்க பேக் பண்ணாங்க. I don't know what is like. தம்பி நீ வா தம்பி, நீ ரொம்ப குடிக்கிறியா? ரொம்ப குடிக்க நான் வளர்க்க கொடுக்குது ஜாமா இருக்கு. அது முன்னுக்கு யாருக்கு எல்லாம் தெரியாது. இவங்களாம் எவ்வளவு நானும் அப்பா கொடுத்துட்டு பாக்காங்க. சரி, ஓகே சார். இருக்கிறாங்க. How old are you? 70. You're very strong man. Go to the gym? No gym. Okay. Right. So put hand up. Okay, put hand up. Ready? Up. Ready? Push. Okay. Very strong. Very good. Strong, huh? Very good. Ready for that? Right up. Very good. Boom. It's only strong, sir. We'll put it again. Sir, you will add it, sir. Go. Straight for go. Okay, right. You hold this. Hold this, sir. Put hand. Ready? Give this time. Okay. That man. You like this, you know? I think you like this. Okay. You also. Up. There. How easy. You want to try it. Ready? Ready? Ready, sir? Open. Show what's inside. Is it there? Let's see. Other than there. அவருக்கே தெரியாது, எனக்கு தெரியாது சார். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணேன் சார். அவங்களோட உடலுக்கு அவ்வளவு கெடுதல் இருக்கு சார். நீங்க குடிப்பீங்க, இதுல அவ்வளவு மாதிரி சீனி இருக்குங்க. அவ்வளவு மாதிரி சீனி இது குடிச்சிருக்கீங்களா? இது சீனி அவ்வளோ முக்கியம் சொல்றேன். அவ்வளவு சீனி இதுல வந்து பயங்கர சுகர் இருக்கும் சார். இதுல இந்த பெரிய ஸ்ட்ராங் மேன் சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. முக்கிய சொல்றேன். தப்பான பூச்சி பாத்தீங்களா எப்படி? இதான் be careful, sir. Abhi, okay? You agree?
You agree? Happy now? What is this? Pepsi. Cannot drink. Okay. அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடலாம். பலம்னா ரொம்ப பலப்படம் பாருங்க. பலப்படம் பாருங்க சார். உண்மையிலே எல்லாமே நல்லது இல்ல. எல்லாமே ஆசிட் சுகர். அவ்வளோ பெரிய சுகர். அவ்வளோ சுகர். Don't believe me. Don't believe me. நிறைய believe. Go on. Be careful. இதெல்லாம் பண்ண குடிக்க நம்ம உடனே வந்து பிரச்சனை கொடுத்துருக்கோம். அவர்தான் பேங்க்ரியாஸ், லிவர், ஸ்டமக், கேஸ், ரொம்ப அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சரி வருது. உட்கார்ந்து வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு சேர்க்கணும் இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, உங்களுக்கு அது சொல்லுவேன், ரைட்டா? ஆனா சில வளமுறை இருக்கு, நீங்க அதை செஞ்ச பிறகுதான் நான் உங்களுக்கு ஈடு பண்ண முடியும். செய்வேன்னா என்ன, எப்படி வருது, என்ன காரணம் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க எப்படி அடுத்தபடி வராம இருக்கிறதுக்கு. இந்த செய்வன போனாலும் வலி போயிடும். யாரோ ஒரு கேர்ள் வந்தாங்க, பேக் பெயின் ஒரு கேர்ள் வந்தாங்க, நீங்க வெளியே பேக் பெயின் வாங்க மேடம், வாங்க. இந்த செய்வன இருக்கிறது நான் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த செய்வன போனப்பதான் ஹீல் பண்ண முடியும். இவங்களுக்கு செய்வன இருக்கு. எல்லாருக்கும் வலி இருக்கு சார். மூட்டு வலி, இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி பெரிய வேலை. நீங்க பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணோம், இது பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணிங்க, ஆப்ரேஷன் பண்ணீங்களா மேடம்? ஆப்ரேஷன் பண்ணீங்களா? முக்கியமா இது ஆமா, இது இல்ல. என்ன ரொம்ப ஈஸி. பண்ணாங்க பண்ணல, அந்த தலை மாதிரி குடி 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 பண்ணிருப்பாங்க. இது ஆமா, இது இல்ல. ஓகே சார், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இல்லாட்டி நவுத்தாம ஆமா சார் பண்ண சார், இல்ல சார் இப்படி என்ன பண்ணுங்க. ஓகே மேடம், ஆப்ஷன் பண்ணேன். சரி, தேங்க்ஸ். எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. கம்ப்ளீட் பெட்லெஸ் அப்படின்னா என்ன? பெட்லெஸ் என்ன பண்ண பார்க்க போகக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாது. அது கோயில் வரல. நீங்க கம்ப்ளீட் பெட்லெஸ் எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு மேடம்? சரியான வரைக்கும் யாரும் சமைக்கிறது, சரி வேலை செஞ்சாங்க, ரைட்டா? புள்ள யாரு பாக்குறது, அத வேலை புள்ள யாரு பாக்குறது, பக்கத்து வரும் எல்லாரும் வீட்டுக்காரங்க அவங்களும் பெட் வயசு. வேலைக்கு யாரும் போறது, எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாங்க, சம்பளம் கொடுக்கும். 2 வாரம் கொடுப்பாங்க, 3 வாரம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்னா ஃபுல்லா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பிரைவேட்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரியா? அவங்க எல்லாமே கெடு பண்ண முடியாது சார். இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் நம்மளுக்கு. அவங்க சொல்லுவாங்க பெட்டர், that means medically cannot be cured. அந்த டாக்டர் என்னைக்கு பெட்ரைஸ் பண்ணாங்க அவங்களால கியூர் பண்ண முடியல. இது மருந்து இல்ல முடியாது இல்ல பெட்ரைஸ் பண்ண, அதாவது சொந்தமாவே நீ இது பண்ணு. எப்படி பெட்ரைஸ் கொடுக்க முடியுமா? ப்ரே பண்ணுங்க. பாத்தீங்களா? இப்பெல்லாம் மறக்க கூடாதா? எப்படி பாடுகிறது நம்ம எவ்வளவு இப்படி படுத்து எவ்வளவு பாட வேண்டும் பாத்தீங்களா? அப்படி பண்ணி கொடுப்போம். இது வந்து பழக்கம். சில பேர் இப்படி படாம தூக்கமே வரும். ஏசணும் அத நம்ம படுத்து படுத்து பழக்கம் ஆகிட்டோம். எப்படி பழக்கம் வருது? இப்படிதான் இருக்கணும். உண்மையில மேடம் உங்களுக்கு இப்படி மேடம் இப்படியா? அவ்வளவுதான். அந்த மாதிரி பழக்கம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்போது
இது வந்து ஆனா சென்ஸ் ஆனா பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. சரியா? இது என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், சூப்பர் அதை மாத்தணும். எருக்கு பேப்பர் வந்து எருக்கு ரொம்ப சொன்னா போகும். சரிக்கா? இந்த மாதிரி இது ஓரா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அளவுக்கு மாரி எனர்ஜி சமத்துல வந்து நெகட்டிவா இருக்கும். இது வந்து நம்ம கிளீன்ஸ் பண்றோம். இது வந்து ஆரா கிளென்சிங். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், எல்லாரும் முடியும் இது. ஓகே மேடம், அங்க இல்லைங்க என்னை பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம முன்னுக்கு வரணும். நீங்க எதெல்லாம் செய்ய போறீங்க? இந்த மாதிரி 3 ஸ்டெப், 1 2 3 இந்த மாதிரி நின்று என்னட்டு இந்த ஓரம் சுத்தம் பண்ணணும். ஒரு பிளாக் பால் மாதிரி சாக் பீஸ் இருக்குல்ல, நம்ம எழுதுறதுல சாக் பீஸ் இப்படி டஸ்டர் வச்சு கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டஸ்டர் இருக்காங்க, டஸ்டர் கிளீன் பண்ண போறோம். அதே மாதிரி இவங்க கிளீன் பண்ண போறோம். 2 வச்சுக்கணும். அப்படி எப்படி அப்புறம் மெதுவா கீழே, அப்புறம் கீழே, அப்புறம் கீழே, அப்புறம் கீழே, அப்புறம் கீழே, இப்படியே கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி கீழே வந்தோடனே நான் புரிய போறதில்லை. அவங்க இடுப்பு வலி, எனக்கு இடுப்பு வேலை கிளீன் பண்றாங்க. இந்த ஓனை வந்து லேசா கிளீன் பண்ணணும். சாய்ச்சிட்டு இங்க கிளீன் பண்ணணும். கீழே வரைக்கும் போயிட்டு திருப்பி மேல ஏறணும். கீழே போயிட்டு திருப்பி மேல சொல்லா மேலே இருந்து கீழே போயிடும். அவ்வளவுதான். குடிச்சு மேல திருப்பி பாருங்க. இப்ப வந்து பின்னுக்கு சேர்ந்து அதே மாதிரி இது வந்து ஓரா கிளென்சிங். எல்லாம் ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஒன்னும் உடம்பு ஒரே நிமிஷத்துல இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே மேடம், சைக்கிள்ஸ் பண்ணலாம். இது சைக்கிள்ஸ் சைக்கிள்ஸ் அதே மாதிரி பண்ணலாம். சைக்கிள்ஸ் அப்படி பண்ண இப்ப வந்து இங்க செய்யணும். 4 சைக்கிள் பொண்ணுக்கு பின்னால ரைட் சைக்கிள் இல்ல பண்ணி புஷ்டா பண்ணி முடிச்சு நம்ம திருப்பி செக் பண்ணோம். ஓகேயா? ஓகே. அந்த இருக்கிற அதுக்கான தேவைப்படுற இடத்துல இதான் வந்து போரா கிளென்சிங். இப்போ வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ வந்து ஓரமா கிளென்ஸ் பண்ணி வச்சு திரும்பிட்டு அப்படி பண்ணுவோம். ஓடி ஓடி வந்து ஓகே. இது வந்து இதா பிடிக்கிறாங்க. ஓரா கிளென்சிங் பண்ணி கொடுத்து இதா பிடிக்கலாம். இப்படி வந்துட்டு இங்க நிக்கணும். எப்படி அவங்க போய் செய்யணும் அதே மாதிரி பண்ணிட்டு இப்படி வந்து நேரா கீழே போயிட்டு நேரா வந்துட்டு இது வந்து திருப்பி செய்யும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நேரா போயிட்டு இங்க போயிட்டு 2 திருப்பி இது பண்ணிட்டு நேரா போயிட்டு வந்து 3 அப்புறம் இங்க 1 2 3. இது செஞ்சாலே மேடம் மைக்ரேன் ஒரு 80% குறைஞ்சிடும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்ப வந்து இது பண்ணிடுச்சு. இப்ப பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இவங்களுக்கு கார்டுனா யாரும் நெகட்டிவ் அனுப்புறாங்க. பார்க்கும் போது இருக்கா? எஸ் எஸ் எஸ். இல்லைன்னா இங்க போய் நிற்கும். இங்க நின்னாங்க கார்டுல ஆகலாம். இப்ப இவங்களுக்கு வந்து கார்டு தான் யாரும் அவங்க அனுப்புறாங்க நெகட்டிவ். இது கண்டுபிடிக்கலாம். அவங்க ஃபேமிலியா இல்லை. அது ஓகே. ஓகே வேற ஏதாவது ஓகே. ஹஸ்பண்ட் ஃபேமிலியா? ஹஸ்பண்ட் ஃபேமிலியா தான். ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருந்து ஏதோ சில நபர் வந்து இவ்வளவு பிடிக்காம இருக்காங்க. கண்டுபிடிக்கலாம். மேன் இல்ல லேடி. ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருந்து லேடிஸ் வந்து இவ்வளவு பிடிக்காம இருக்காங்க. எத்தனை லேடி? 1 லேடி 1 லேடி. ஒரே லேடி வந்து அவங்கள
சரியா? இந்த இடத்துல அவங்களுக்கு வருது. இது எப்படி போக்குறது? இது போறது ஒண்ணு நடக்காது. இவங்க வந்து என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். யாரு மன்னிப்பு கேட்கணும்? மேடம் பேக் பண்ணீங்களா? பாத்தீங்களா? எனக்கு சரியான பேரு தான் பாத்தீங்களா சார்? இதான் முக்கியம். அந்த மன்னிப்பு கேட்க நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. Can be a visible problem, can be an invisible problem. I just don't like you, or you don't like me, I don't see you, you don't come to my house, hate you. உங்களுக்கு ஓடிட்டு இருக்க மன்னிப்பு தான் பண்ண முடியும் சார். நம்ம என்ன பண்ணோம்? நேரம் போக முடியுமா? போவீங்களா? போக மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நான் நேரம் போக மாட்டேன், அவங்க பார்க்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் பல தெரியும் மேடம். பண்ண முடியாது. கேட்டோம் நம்ம என்ன பண்றோம்? நேரம் போகாம ஒரு மெத்தட் இருக்கு. அவங்கள பார்க்காம மன்னிப்பு கேட்கறது எங்க வந்து ஒரு மெத்தட். அது இதான் வந்து மன்னிப்பு அறிவு. இது வந்து ஆத்ம கேட்கிற மன்னிப்பு. நேரம் போய் கேட்கறது சார் சரி வராது. சண்டை போடுவாங்க, செருப்பத்தை அடிச்சுக்குவாங்க. இதே எல்லா பிள்ளைங்க வழியாடி கேட்பாங்க. அவரை வந்து போலியா என் வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க செத்தா கூட அவன் வாசப்படி மதிக்க மாட்டேன். அந்த மாதிரி போய் இந்தியன்ஸு கொஞ்சம் போய்த மாட்டாங்களா? இதெல்லாம் விடுங்க. செத்த கூட வாசப்படிய மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் விடுங்க. அடுத்த பருவில ஒன்னா பருப்பீங்க, சூத்த கல்யாணம் இருப்பீங்க, மொத்தம் கொடுத்துட்டு இருப்பீங்க, சாப்பாடு விட்டுட்டு இருப்பீங்க. ஏன்? நீங்க அம்மா வாங்கிக்க, அவங்க குழந்தைய அம்மா பார்க்கலாம். உண்மையா மேடம்? உண்மையா மேடம்? மேடம் எந்திரிக்க மேடம், எந்திரிக்க. நீங்க யார் குழந்தை? எந்திரிக்க. தூக்கத்து கலவீங்களா? மொத்தம் கொடுப்பீங்களா? சாப்பாடு கொடுப்பீங்களா? இது வந்து போன பிள்ளை கொனைக்கு இருக்கலாம். அந்த மாதிரி பண்ண போறீங்களா மேடம்? அந்த லேடி எல்லாம் பண்ண போறீங்களா? இந்த பிறகுல நம்ம அவன் பார்க்கணுமா? எப்பவே எல்லாம் மன்னிச்சிருக்க. ஓகே மேடம், இதை பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? பேஜ் 2 பண்ணுங்க. Page 2 and page number 7 for that day. Page 2 for that for yourself and page number 7 for that day. அவங்க வந்து ஒரே லேடி தான், வேற யாரும் இல்லை, வேற யாருமே இல்லை. அவங்க நீங்களா என்ன படிக்கிறீங்க? அவங்க பிரச்சனை அவன் தெரியாது படிச்சுருவாங்க. இதான் வந்து மன்னிப்பு இருக்கு. எப்படி நம்ம செய்யணும் பாருங்க. இந்த மன்னிப்பு பற்றி பாருங்க, நிச்சயமா ஹீல் பண்ண முடியும். 0 ஆயிருப்பாங்க.